அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எக்ஸாம் வந்து ரொம்ப பக்கத்தில் நெருங்கி வந்துகிட்டே இருக்குது. ஓகேவா? நம்மளுக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பாலிசி நோட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட் பார்க்க போகிறோம். என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கவங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து பாலிசி நோட்லேருந்து நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஒருவேளை நீங்கள் இப்போ குரூப் 2 குரூப் 1 மெயின்ஸ் எழுத போகிறீங்க அப்படின்னா, மெயின்ஸில் கண்டிப்பாக பாலிசி நோட்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்கும். சரிங்களா? அதனால் இந்த பாலிசி நோட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிறிஸ்பாக வந்து எந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு நோட்ஸாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதோட பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து நான் போடுறேன். ஓகேவா? டெலகிராம் ஆப்பில் போய்ட்டு டிஎன்பிஎஸ்சி கல்விக்குடில் காம்படேட்டிவ் கிளாஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனல் வந்து வரும். அதில் வந்து உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து நான் வந்து போடுறேன். ஓகேவா? இது வந்து என்னோடய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு. நான் வந்து ஏடி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டோட நோட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அதாவது பிடிஎஃப் எடுத்து அதில் எனக்கு முக்கியமான தெரிஞ்சது எல்லாத்தையுமே நான் வந்து கன்சாலிடேட் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு மேக் பண்ணுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து அப்படின்னு சொல்லிட்டு கல்வி அப்படின்ற அதிகாரத்துலேருந்து ஒரு பாட்டு ஒரு திருக்குறள் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து, ஒருவன் ஒரு பிறவியில் அடைந்த பெற்ற கல்வி அவனுக்கு 7 பிறவியிலும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பாதுகாப்பை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு தலைமுறையில் நல்லா படிச்சுட்டாங்க அப்படின்னா பின்னாடி வர தலைமுறையெல்லாம் அவங்கள பிடிச்சிக்கிட்டு மேலே வந்துடுவாங்க இல்லையா? அதுக்காக தான் இந்த குறள் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு கல்வி அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த அதிகாரத்துலேருந்து வந்த கொஷின் தான் இது. சரியா? அது வந்து திருக்குறள் தான் இது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துக்காக எந்த நலம் அப்படின்னா கல்வி, சமூக, பொருளாதாரம். அவங்கள ஆதி திராவிடரையும் பழங்குடியினரையும் கல்வியிலையும் சமூகத்திலையும் பொருளாதார நிலையத்திலையும் உயர்த்தி அவங்களோட வாழ்க்கை தரம் மற்றவர்களை மாதிரியே உயர்த்தணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த நலத்துறை வந்து உருவாக்கியிருக்காங்க. சமூக நலத்துறையிலேருந்து ஏடி வெல்ஃபேர் வந்து பிரிச்சிருக்காங்க. எப்போ அப்படின்னா 1988. இந்த வருஷம் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலம் அப்படின்னு ஒரு துறை வந்து இல்லை. 1988 தான் அப்படி ஒரு துறை உருவாக்குறாங்க. அந்த துறை உருவாக்குறதுக்கான முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, ஆதி திராவிடரையும் பழங்குடியினரையும் அவங்களோட கல்வி, சமூகம், பொருளாதார நிலைகளில் உயர்த்தி அவங்களோட வாழ்க்கை தரத்தை மற்ற பிரிவினருக்கு இணையாக மேம்படுத்தணும் அப்படின்றது தான் அதோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. ஓகேவா? இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட கல்வி, திறன் மேம்பாடு, வீட்டு வசதி, அதுக்கப்புறம் சுகாதாரம், இது எல்லாத்துலேயுமே வந்து இவங்க டேக் கேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் 7.21 கோடி மக்கள் வந்து இருக்காங்க மொத்தமாக. அதில் 20% பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஷெட்யூல்டு காஸ்ட்டாக வந்து இருக்காங்க. அது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 20%, 20.01 அப்படின்றோம். அதில் மக்கள் தொகையில் அவங்களோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 1.44 கோடி பேர் எஸ்சி பீப்புள்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ எஸ்சிக்கான மாநில ஆணையம் வந்து அமைக்கிறாங்க. எஸ்சி எஸ்டி உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காகவும் அவங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்காகவும். எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 13/10/2021 வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்ததாக அதில் ஒரு தலைவர் அப்படின்றவர் இருப்பார். அந்த தலைவர் தான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரியா? அடுத்தது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்களுக்கு கல்வி, சமூக, பொருளாதார நிலைகளில் நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு கல்விக்கான திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 2011 கணக்கெடுக்கின்படி எஸ்சி கம்யூனிட்டி கல்வி அறிவு பெற்றவர்களோட சதவீதம் எவ்வளோ அப்படின்னா 73.26% பேர் படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கல்வி அறிவு அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம லிட்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரியா? அதே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 80% வந்து படிச்சிருப்பாங்க. ஆனால் எஸ்சி கம்யூனிட்டியில் பாருங்கள் 73% தான் படிச்சிருக்காங்க. அதுக்காக நிறைய உதவி திட்டங்கள் இருக்குது. ஃபஸ்ட் வந்து போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10க்கு மேலே படிக்கிறவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. மாநில அரசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40% ஷேர் கொடுக்கணும். மத்திய அரசு 60% ஷேர் வந்து கொடுப்பாங்க. இந்த கல்வி உதவித்தொகை வாங்கணும் அப்படின்னா அந்த குழந்தைங்களோட குடும்பத்தோட ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மாநில அரசோட உதவித்தொகை அப்படின்னு பார்க்கும் பொழுது இவங்களுக்கு எஸ்சி கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்து இந்த உதவித்தொகை வந்து கொடுக்குறாங்க. இவங்களுக்கும் அதே தான்
2 லட்சத்துக்கு கீழே கம்மியாக சம்பளம் வாங்குறவங்களுக்கு கொடுப்பாங்க. சரியா? அடுத்தது ப்ரீ மெட்ரிக் அப்படின்னும் பொழுது 9வதுலேருந்து 10வது 9வது 10வது படிக்கிற குழந்தைங்கள், அவங்க யாரோட குழந்தைங்களா இருக்கணும் அப்படின்னா துப்புரவு பணியாளர்களோட குழந்தைகளா இருக்கணும். குறிக்கிற பட்சத்தில் அவங்களுக்கும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரீ மெட்ரிக் கல்வி உதவித்தொகை கொடுக்குறாங்க. அதுவும் 60:40 அப்படின்ற ரேஷியோவில். ஓகேவா? சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எஸ்சி கம்யூனிட்டிக்கு கொடுக்குது போஸ்ட் மெட்ரிக். ஓகேவா? அது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதே பார்த்தீங்க அப்படின்னா துப்புரவு பணியாளர்களோட குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? எப்போ ப்ரீ மெட்ரிக்கில் கொடுக்குறாங்க. சரியா? எஸ்சி கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்து ஸ்டேட் வந்து கொடுக்குது. அடுத்து சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்துகிற திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. ஓகேவா? இந்த திட்டம் 2023-24 கொண்டு வந்திருக்காங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா 5 வருஷத்தில் 1000 கோடி செலவில் எஸ்சி பகுதிகள், அதாவது எஸ்சி மக்கள் வாழுற பகுதிகளில் சாலை, தெருவிளக்கு, குடிநீர் இதன மாதிரியான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றது தான் இதோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. நிதி ஒதுக்கீடு பார்த்தீங்க அப்படின்னா 2024-25 மட்டும் 230 கோடி இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. இதோட செயல்பாடு பார்த்தீங்க அப்படின்னா 100 கோடி மதிப்பிலானது அப்படின்னு சொல்கிறாங்க. 120 சமுதாய இடம் வந்து கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். அடுத்ததாக சமூக நீதி மற்றும் சமத்துவ மையம். இது எதுக்காக அப்படின்னா ஆராய்ச்சி மேற்கொள்வதற்காக, அதாவது எஸ்சி கம்யூனிட்டியும் எஸ்டி கம்யூனிட்டியும் எப்படி இருக்காங்க, அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்றத ரிசர்ச் பண்ணுறதுக்காக சமூக நீதி சமத்துவ மையம் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 2023 செப்டம்பரில் சென்னையில் வந்து இந்த சமத்துவ மையம் அப்படின்றது இருக்குது. எஸ்சி மற்றும் எஸ்டி மக்களோட நலத்துறை எப்படி செயல்படுது, பழங்குடியினர் பற்றின நாடோடிகளின் தாளம் அப்படின்ற ஒரு ஆவணப்படம் வந்து எடுத்திருக்காங்க. இதில் முக்கியமானது இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நாடோடிகளின் தாளம் அப்படின்னு சொல்கிற ஆவணப்படம் வந்து டாக்குமெண்ட்ரி எடுத்தது யார்? இந்த ஆராய்ச்சி மையம் அப்படின்றது. இது சென்னையில் இருக்குது. செப்டம்பர் 23 கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அடுத்ததா சமத்துவம் காண்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு பயிற்சி இருக்குது. யாருக்கு அப்படின்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கும் வந்து கொடுக்குறாங்க. சமத்துவம் காண்போம் அப்படின்னு. எதுக்காக அப்படின்னா வன்முறையால் பாதிக்கப்பட்டோரை சமுதாய கண்ணோட்டத்துடன் அணுகி முறையான நிவாரணம், வளமான பயிற்சி, எதிர்காலத்துக்கு தேவையான விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது எஸ்சி மக்களும் எஸ்டி மக்களும் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி வன்முறையால் பாதிக்கப்படுறவங்க, அவங்களுக்கு ஃபஸ்ட் லைனில் ஹெல்ப் பண்ணுறது யார் அப்படின்னா போலீஸும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான். அதனால் அவங்க 2 பேருக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பயிற்சி அப்படின்றது கொடுக்குறாங்க, இந்த ஒரு விழிப்புணர்வு மூலமா. ஓகேவா? அதுக்கு பேர் என்னது? சமத்துவம் காண்போம். ஓகேவா? பயிற்சி கொடுக்கறது யாரு அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. அண்ணா மேலாண்மை பயிற்சி நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, டிஎன்பிஎஸ்சி கோச்சிங்ஸ்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க தான் செய்கிறாங்க அண்ணா மேலாண்மை பயிற்சி நிலையம் அப்படின்றது. அடுத்ததா பிரதம மந்திரி ஆதர்ஷ் கிராம யோஜனா அப்படின்ட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. கிராமங்களில் அடிப்படை வசதிகளாக இருக்கிற குடிநீர், சுகாதாரம், கல்வி, உடல் நலம், ஊட்டச்சத்து மற்றும் திறன் மேம்பாடு இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி சரி பண்ணுவாங்க இந்த திட்டத்தின் மூலமாக. ஒரு ஹோல்சம் பேன் அப்படின்றது நம்ம சொல்லலாம். பிரதம மந்திரி ஆதர்ஷ் கிராம யோஜனா. ஓகேவா? இது எங்கே கொண்டு வராங்க அப்படின்னா 40%க்கும் மேலே எஸ்சி மக்கள் வாழற பகுதிகளில் மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. பிரதம மந்திரி ஆதர்ஷ் கிராம யோஜனா. ஒரு 100 குடும்பம் இருக்குது அப்படின்னா அதில் 41 குடும்பத்துக்கு மேலே எஸ்சி மக்கள் இருக்காங்க அப்படின்னா அங்கே வந்து இதை செயல்படுத்துவாங்க. அடுத்ததாக டாக்டர் அம்பேத்கர் விருது 1998 எஸ்சி மற்றும் எஸ்டி மக்களோட நலனுக்காக தொண்டாற்றுற முக்கியமான நபர்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் கொடுக்கப்படுற விருது தான் இந்த டாக்டர் அம்பேத்கர் விருது அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னைக்கு கொடுப்பாங்க அப்படின்னா திருவள்ளுவர் தினம், பொங்கலுக்கு அடுத்த நாள் இருக்கு இல்லையா, அதாவது திருவள்ளுவர் தினம்னு நம்ம கொண்டாடுவோம், அன்னைக்கு தான் வந்து கொடுக்குறாங்க. உதவித்தொகை அப்படின்னு பார்க்கும்பொழுது 5 லட்சம் ரூபாய், அதாவது உதவித்தொகை கிடையாது, பரிசு தொகை 5 லட்சம் ரூபாய். அது மட்டும் இல்லாமல் தகுதியுரை கொடுக்குறாங்க, தங்கப்பதக்கமும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? அடுத்ததாக பழங்குடியினர் நலம் பற்றி பார்க்க போகிறோம். பழங்குடியினருக்கு 2000வது வருஷம் ஏப்ரலில் பழங்குடியினர் நல இயக்குநரகம் அப்படின்ட்டு ஒரு இயக்குநரகம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2018 பழங்குடியினர் நலத்துறை அப்படின்னு சொல்லிட்டு தனியான ஒரு துறை வந்து ஒதுக்குறாங்க. சரியா? பழங்குடியினர் நலனுக்காகவே முழுமையான நிதி மற்றும் நிர்வாக அதிகாரம் இந்த துறைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த வருஷத்தை. 2011 மக்கள் தொகை அடிப்படையில்
நம்மளுக்கு 37 உட்பிரிவுகள் அப்படின்றது இருக்குது. யார்கிட்ட அப்படின்னா எஸ்டி மக்களோட. ஓகேவா? பழங்குடியினரில் எத்தனை பிரிவுகள் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது 37 உட்பிரிவுகள் இருக்காங்க. இதில் அவங்களோட பாப்புலேஷன் பார்க்குறதுன்னா 8,41,558 பேர் அப்படின்றவங்க இருக்காங்க. ஓகேவா? நம்மளுக்கு 2023 புதுசாக நரிக்குறவர்களையும் என்ன பண்ணுறாங்கன்னா பழங்குடியினர் கூட இணைச்சிருக்காங்க. அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம எஸ்சி கம்யூனிட்டியில் 73% பேர் படிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? இதில் எஸ்டி கம்யூனிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 54.34% பேர் தான் படிச்சிருக்காங்க. அப்போ 2011 பாதிக்கு பாதி வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? 54% பேர் தான் என்ன பண்ணியிருக்காங்க, படிச்சிருக்காங்க. மொத்த நிதியில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட கல்விக்காக மட்டும் 43.23% வந்து ஒதுக்குறோம் அப்படின்றது சொல்கிறாங்க. ஏன்னா பழங்குடியின நலத்துறைக்காக கொடுக்குற நிதியில் மொத்த நிதியில் ஆல்மோஸ்ட் 50% கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க, கல்விக்காக மட்டும் ஒதுக்குறாங்க. ஓகேவா? எஸ்டி கம்யூனிட்டி மக்களுக்காக கவர்மெண்ட்டோட முக்கியமான ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஏகலைவா மாதிரி உண்டி உறைவிட பள்ளி அப்படின்னு ஒரு ஸ்கூல் வந்து இருக்குது. அவங்க பழங்குடியினருக்கு ஏகலைவன் பற்றி உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ பில்ஸ் பற்றி படிக்கும்போது ஏகலைவர்களை வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இளவரசனாக நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ ஏகலைவா அப்படின்றது பழங்குடியினருக்கு முக்கியமான ஒரு பர்சன். ஓகே, மகாபாரதத்தில் வர ஒரு பர்சன். அவர் என்ன பண்ணுவார், அவரோட குருவுக்காக தன்னோட கட்டை விரலே வந்து தானமாக கொடுப்பாரு. வில் எய்துறதுல வந்து சிறப்பானவராக இருப்பாருன்னு அவரோட பேரில் தான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 6லேருந்து 12வது வரைக்கும் வந்து இங்கிலீஷ் மீடியமில் வந்து ஸ்கூல் இருக்கும். அதில் 8 ஸ்கூல் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. ஓகேவா? அந்த 8 ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ மெட்ரிக் கல்வி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் மெட்ரிக் கல்விக்கும் வந்து உதவித்தொகை வந்து கொடுக்குறாங்க. ப்ரீ மெட்ரிக் கல்வி உதவித்தொகை பார்த்தீங்கன்னா 75% வந்து சென்ட்ரல் கொடுக்கும், 25% ஷேர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கொடுக்கும். அதே மாதிரி போஸ்ட் மெட்ரிக்கில் பார்த்தீங்கன்னா 11th to டிகிரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 75% வந்து சென்ட்ரலு, 25% வந்து ஸ்டேட் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி பெண் கல்விக்கு பெண் குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படின்னா 3ஆவதுலேருந்து 8வது வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஏகலைவா மாதிரி பள்ளிகள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியமில் நடக்கும், ஹாஸ்டல் மாதிரி இருக்கும். 6th-லேருந்து 12th வரைக்கும் குழந்தைங்க அங்கே போய் படிப்பாங்க. ஸ்கூலில் வந்து 8 இருக்குது. சரியா? இங்கிலீஷ் மீடியமில் இருக்கும். ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் தான் டேக் கேர் பண்ணுவாங்க. அடுத்ததாக ப்ரீ மெட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா 9th 10th ஸ்டேட் வந்து 25, சென்டர் வந்து 75. அவங்களுக்கு வருஷத்துக்கு ஆண்டு வருமானம் வந்து 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கணும். இது எல்லாத்துக்குமே. ஓகேவா? போஸ்ட் மெட்ரிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 11th to டிகிரி வரைக்குமே கூட அவங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் வந்து வரும். பெண் குழந்தைகள்னு பார்க்கும்போது 3ஆவதுலேருந்து 8வது வரைக்கும் படிக்கிற பசங்களுக்கும் தனியாக ஸ்டைஃபண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்க ப்ரீ மெட்ரிக் போஸ்ட் மெட்ரிக்கில் வந்துடுவாங்க. சரியா? அடுத்து சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டங்கள். ஃபஸ்ட்டு மாநில அரசோட திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். தொல்குடியினர் மேலாண்மை திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கான். இந்த திட்டத்துக்கு இன்னொரு பேர் வந்து 5 இணை திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட வேளாண் பொருட்களுக்கான மதிப்பு கூட்டல் அலகுகளை உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ புளி வந்து இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். புளி வந்து அதை வந்து காய வச்சு அதை தோல் உரித்து மதிப்பு கூட்டல் அப்படின்றது செய்வாங்க. தேன் இருக்குது அப்படின்னா தேனை என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக ஒரு டப்பாவில் அடைச்சி அதுக்கு பேக்கிங்லாம் பண்ணி இது பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு பூண்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து கரெக்டான ஒரு ப்ராடக்ட் வந்து அதுலேருந்து தயாரிப்பாங்க. அந்த மாதிரி சாதாரணமாக கிடைக்கிற பொருளை வந்து மதிப்பு கூட்டல் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சந்தையில் அதிகமான விலைக்கு விற்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த தொடக்க விழா பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல்லில் நடந்துச்சு 6/3/2024. ஓகேவா? இதோட கால அளவு பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு இந்த பிளான் வந்து போட்டிருக்காங்க. இந்த பிளானுக்கு பேர் என்னது, தொல்குடியினர் மேலாண்மை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரியா? இது வெறுமனே ஒரு மாங்காய் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாங்காய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 நாளில் கெட்டு போய்டும். ஆனால் அதை வந்து அவங்க ஒரு ஊறுகாவா பண்ணாங்க அப்படின்னா அது வந்து ஒரு 6 மாதத்துக்கு வச்சுருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணி என்ன பண்ணுவாங்க, மதிப்பு கூட்டல் அப்படின்றது பண்ணுறாங்க. சரியா?
அடுத்ததாக ஒருங்கிணைந்த பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. 50% மேலே பழங்குடியினர் வாழற பகுதிகளில் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த திட்டம் வந்து கொண்டு வராங்க. இதுக்கான நிதி ஒதுக்கீடு பார்த்தீங்க அப்படின்னா 3.95 கோடி, ஆல்மோஸ்ட் 4 கோடி வந்து என்ன பண்ணுறாங்க ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஒருங்கிணைந்த பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம். இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட மாவட்டங்களில் மட்டும்தான் செயல்படுத்துகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 மாவட்டங்களில் சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருச்சி, தருமபுரி, திருப்பத்தூர் 7 மாவட்டங்களில் செயல்படுத்துகிறாங்க. ஓகேவா, இந்த மாவட்டங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருச்சி, தருமபுரி, திருப்பத்தூர். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா, சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருச்சி, தருமபுரி, திருப்பத்தூர். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் வந்து 50% மேலே வாழுறாங்க சில பகுதிகளில். ஓகேவா, அடுத்ததாக தொல்குடி சிறப்பு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. அதே எஸ்டி மக்கள் வாழுற பகுதிகளில் சாலை வசதி, குடிநீர் வசதி, தெருவிளக்கு இதெல்லாம் வந்து செயல்படுத்தணும், நல்லா போடணும் அப்படின்றதுக்காக 2024-25 மட்டும் 1000 கோடி இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு 4 வருஷம் டைம் பீரியட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சரியா, அடுத்தது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட திட்டங்களுக்கு அப்புறம் என்ன பார்க்க போகிறோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ்லாம் பார்க்குறோம். பிரதம மந்திரி ஆதி ஆதர்ஷ் கிராம யோஜனா. முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், பிரதம மந்திரி ஆதர்ஷ் கிராம யோஜனா, அது வந்து எஸ்சி மக்கள் வாழற பகுதிகளுக்கு. அதுவே இது வந்து ஆதி ஆதர்ஷ் கிராம யோஜனா வந்து எஸ்டி மக்கள் வாழற பகுதிகளில் மொத்த மக்கள் தொகையில் 50% மேலே வாழறாங்க, இல்லைனா ஒரு கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட எஸ்டி குடும்பங்கள் வசிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த பிரதம மந்திரி ஆதி ஆதர்ஷ் கிராம யோஜனா அப்படின்றத செயல்படுத்துவாங்க. அதில் பார்த்த மாதிரி தான் அடிப்படை வசதிகள் அப்படின்றது பண்ணுறாங்க. 167 கிராமங்களில் இது செயல்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான டைம் பீரியட் 5 வருஷம். நிதி வந்து பார்த்திங்கன்னா 10 கோடி வந்து அந்த ஒரு வருஷத்துக்கு ஒதுக்கியிருக்காங்க. எப்போ 2023 24 வரைக்கும். அடுத்த ஸ்கீம் என்னன்னு பார்க்கலாமா, அழிவின் விளிம்பில் உள்ள பண்டைய பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அழிவு நிலையில் இருக்கிற 6 மிக முக்கியமான ஆதி காலத்திலேருந்து இருக்கிற எஸ்டி மக்களுக்கு அடிப்படை வசதி, கலாச்சார பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக அந்த 6 பேர் யார் யார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. தோடர், கோத்தர், இருளர், குறும்பர், பனியன், காட்டுநாயக்கன், இவங்க எல்லாருமே வந்து அழிவின் விளிம்பில் உள்ள எஸ்டி மக்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவங்களோட பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அவங்கள அந்த கம்யூனிட்டியில் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அழிவு நிலையில் உள்ள 6 பண்டைய எஸ்டி பகுதி மக்கள் வாழற பகுதிகளுக்கு அவங்களுக்கு அடிப்படை வசதிகள் கொடுத்து அவங்களோட கலாச்சாரத்தை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் தோடர், கோத்தர், இருளர், குறும்பர், பனியன், காட்டுநாயகன் இவங்க எல்லாமே அழிவின் விளிம்பில் இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஸ்கீம் தான் அந்த அழிவின் விளிம்பில் உள்ள மக்களை பாதுகாக்கிற திட்டம். அடுத்ததாக பிரதான் மந்திரி ஜன் ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான், பிஎம் ஜன்மான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, பிஎம் ஜன்மான் யாருக்காக அப்படின்னா எஸ்டிக்காக அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதனால ரொம்ப முக்கியம். பிரதான் மந்திரி ஜன் ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான். சரியா, அதோட நோக்கம் என்ன அப்படின்னா 9 அமைச்சகங்கள் இணைஞ்சு பழங்குடியினர் நலத்துறை கூட சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மல்டி பர்பஸ் சென்டர் மற்றும் வன மையம் அப்படின்றத வைக்கிறாங்க. இந்த வன வள மையத்தை வந்து என்ன சொல்றோம், வந்தன் விகாஸ் கேந்திரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரியா, பன்னோக்கு மையம் மல்டி பர்பஸ் சென்டர், வன வள மையம் வந்தன் விகாஸ் யோஜனா அப்படின்னு சொல்றோம். 9 அமைச்சகங்கள் கூட பழங்குடியினர் நலத்துறை வந்து சேர்ந்து செயல்படுறாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பழங்குடியினருக்கு அடிப்படை வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ஓகேவா, 2023 2025 வரைக்கும் 5 வருஷம் வந்து இது 2 வருஷம் வந்து செயல்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் வன வள மையம் சொன்னோம் இல்லையா, அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சுய உதவி குழுக்களை அமைப்பாங்க. ஓகேவா, 20 பேர் ஒரு குழுவில் இருப்பாங்க. மொத்தமாக 15 குழு வந்து அமைப்பாங்க. மொத்தமாக 300 பேர் இருப்பாங்க. அந்த வன வள மையத்தில் ரூபாய் 5 லட்சம் வந்து 15 லட்சம் வந்து ஃப்ரீயாக மானியமாக கொடுக்குறாங்க. ஓகேவா, 15 லட்சம் 100% மானியம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபுல்லாக கவர்மெண்ட்டே வந்து கொடுத்துருவாங்க அந்த சுய உதவி குழுக்களுக்கு. ஒரு சுய உதவி குழுக்கும் எவ்வளோ கொடுக்குறாங்க, 15 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு ஆளுக்கும் பார்த்தீங்க, அதாவது 15 சுய உதவி குழுக்கள் கொடுக்குறாங்களே, அப்போ ஒரு குழுவுக்கு வந்து 1 லட்சம் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். 20 உறுப்பினர்கள் ஒரு குழுவிலையும் இருப்பாங்க. 100% மானியம் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் 4 மாவட்டங்களில் இது செயல்படுத்தப்படுது.
4 மாவட்டங்களில் 8 வனவள மையம் இருக்குது. ஓகேவா? அந்த 8 வனவள மையம் எது எது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷனில் வந்தது. திருவண்ணாமலையில் ஜவ்வாது மலை அப்படின்ற இடத்துல மட்டும் 3 வனவள மையம் இருக்குது. சேலத்தில் ஏற்காடு, கருமந்துறை, அருநூத்துமலை இந்த இடத்துலலாம் இருக்குது. திருப்பத்தூரில் புதூர் நாடு, வேலூரில் பீஞ்ச மஞ்சை அப்படின்ற இடத்துல வந்து என்ன இருக்குது, இந்த வனவள மையம் அப்படின்றது இருக்குது. அடுத்ததாக பழங்குடியினர் ஆய்வு மையம். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமானது. பழங்குடியினரோட வாழ்க்கை முறை, அவங்களோட கலாச்சாரம், அவங்களோட தனித்துவமான மொழி, அவங்களோட சமூக பொருளாதார நிலை, கல்வி, இது எல்லாத்தையும் ஆய்வு பண்ணுறதுக்காக நீலகிரியில் பாலாடா அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு ஆய்வு மையம் அமைச்சிருக்காங்க. எப்போ அமைச்சிருக்காங்க? 1983-84 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு மையம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். நீலகிரி அப்படின்ற இடத்துல இருக்குது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் என்ன பண்ணுறாங்க? அடுத்தது சிறு வன விளை பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை திட்டம். ஓகேவா? காட்டிலிருந்து கிடைக்கிற சின்ன சின்ன பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை. இப்போ நம்ம வந்து பார்ப்போம் இல்லையா, MPX என்ன சொல்லுவோமே, MPI அப்படின்ட்டு, மினிமம் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நம்மளுக்கு காட்டிலேருந்து கிடைக்கிற பொருட்கள். ஏன்னா எஸ்டி மக்கள் பொதுவாக எங்கே இருப்பாங்க? காடுகளில் வசிப்பாங்க. அங்கே கிடைக்கிற பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்றத கொடுக்குறாங்க. கூட்டுறவு சந்தைகளை வந்து மேம்படுத்தி அவங்களுக்கு சந்தை வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. சரியா? அடுத்த சட்டம் பாருங்கள், வன உரிமைகள் அங்கீகரித்தல் சட்டம். ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம். 2006 வந்திருக்கு. வன உரிமைகள் அங்கீகரித்தல் சட்டம். அதாவது எஸ்டி மக்கள் அவங்களோட வனம் சார்ந்த உரிமைகளை சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஆங்கிலேயர்கள் காலத்தில் நிறைய சண்டை எதுக்காக வந்திருக்கும் அப்படின்னா, எஸ்டி மக்களோட அந்த வன உரிமையை ஆங்கிலேயர்கள் வந்து கொடுக்காததுனால தான் வந்திருக்கும். பழங்குடியினர் கிளர்ச்சி எல்லாமே. ஓகேவா? காட்டை விட்டு வெளில அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னால் தான் அவங்க கிளர்ச்சி வருவோம். ஏன்னா அவங்க காடுகள் மேலே ரொம்ப பற்றாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு காட்டு மேலே இருக்கிற உரிமையை சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த வன உரிமைகள் அங்கீகரித்தல் சட்டம் 2006. 29/12/2006 கொண்டு வந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் 2006 எண்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் உரிமைகள் அப்படின்னு பார்க்கும்போது தனிநபர் உரிமைகள், ஒரு காட்டுக்கும் ஒரு எஸ்டி பர்சனுக்கும் தனியாக இருக்கிற உரிமை, சமுதாய உரிமை, சமுதாய வன வள உரிமை, சமுதாய மேம்பாட்டு உரிமை, அழிவின் விளிம்பில் உள்ள எஸ்டிக்களுக்கு குடியிருப்பு உரிமை, இது எல்லாமே ஒரு எஸ்டி பர்சனுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததாக தாட்கோ. தமிழ்நாடு அரசின் ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம். இதுதான் தாட்கோ அப்படின்னு சொல்கிறோம். தமிழ்நாடு ஆதிதிராவிடர் ஹவுசிங் போர்டு டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து என்ன சொல்கிறோம், தாட்கோ அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து 1974 பிப்ரவரியிலே கொண்டு வந்த ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. இதோட பொன்விழா ஆண்ட சமீபத்தில் 2024 கொண்டாடினாங்களாம். சரியா? ஆதிதிராவிட மக்களுக்கு தனியான குடியிருப்பு வீடுகள், அது மற்றும் SC ST பள்ளிகளுக்கு பள்ளி விடுதிகள் எல்லாம் கட்டுறதுக்கு, அவங்களுக்கு தொழில் முனைவு, திறன் மேம்பாடு, இது எல்லாத்துலேயுமே தாட்கோ வந்து இருக்குவாங்க. சரியா? அவங்க என்னென்ன வேலைலாம் செய்வாங்க? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்துகிறாங்க. இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் SC ST பகுதிகளுக்கான கட்டடங்கள் பணியும் வந்து என்ன செய்கிறாங்கன்னா தாட்கோ தான் செய்வாங்க. சரியா? அடுத்ததாக முதலமைச்சரின் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான தொழில் முனைவு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் வந்து இருக்குது. இது வந்து தாட்கோவோட மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு வந்து பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. அதாவது தாட்கோ கிட்ட இருந்த மேம்பாட்டு திட்டத்தை தான் மாற்றி முதலமைச்சரின் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான தொழில் முனைவு திட்டம் அப்படின்ற திட்டமாக மாற்றிருக்காங்க. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா இளைஞர்களுக்கு சுய வேலைவாய்ப்பு திட்டம் வந்து செயல்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிலம் மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்துகிறாங்க. இதில் மானியம் பார்த்தீங்கன்னா 39.75 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்கோம். சரியா? அடுத்ததா பிரதான் மந்திரி அனுசூச்சித் ஜாதி அபியான் யோஜனா அப்படின்னு ஒரு இது வந்து ஒரு திட்டம் வந்து இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா,
விரிவான வாழ்வாதார மேம்பாடு மற்றும் திறன் மேம்பாடு பயிற்சி அடிப்படை வசதிகள் தர ஒரு திட்டம். இதில் ஃபுல்லுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபண்டில் தான் செயல்படுத்துகிறாங்க. ஓகே, அதனால தான் பேர் வந்து பிரதான் மந்திரி அனுசூத் ஜாதி அபியான் யோஜனா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் மானியம் பார்த்தீங்கன்னா 50% மானியம், அப்படி இல்லைன்னா 50,000 ரூபாய் காசு, எது கம்மியாக இருக்கோ அதை வந்து கவர்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. அடுத்ததாக நிதி மேம்பாட்டு கழகங்கள் அப்படின்னு ஒரு 3 கழகங்கள் இருக்குது. அது என்னென்ன கழகம் அப்படின்னு பார்ப்போம். தேசிய பட்டியலினத்தோர் நிதி மற்றும் மேம்பாட்டு கழகம், தேசிய துப்புரவு பணியாளர் நிதி மற்றும் மேம்பாட்டு கழகம், தேசிய பழங்குடியினர் மற்றும் மேம்பாட்டு கழகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழங்குடியினர் நிதி மற்றும் மேம்பாட்டு கழகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 நிதி கழகங்கள் வந்து இருக்குது. அடுத்து இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது வேலை, போட்டித் தேர்வு பயிற்சி இதெல்லாம் பண்ணுறாங்க. பொது நுழைவு தேர்வு அப்படின்றது கொண்டு வராங்க. அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து திறன் மேம்பாட்டு பயிற்சி, அதாவது என்ட்ரன்ஸில் கிளியர் பண்ணுறதுக்கு கைடன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா. அடுத்தது யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சியில் உள்ளே போகிறதுக்கும் அவங்களுக்கு வந்து பயிற்சிகள் வந்து கொடுக்குறாங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக நல வாரியங்கள் பார்க்க போகிறோம். நலக்குழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டில் பழங்குடியினர் ஆன்றோர் மன்றம் அப்படின்னு ஒரு மன்றம் வந்து இருக்குது. 4/9/1961 இது வந்து எஸ்டி நல அமைச்சரோட தலைமையில் இருக்கும். இதோட இயக்குனர் பார்த்தீங்க அப்படின்னா மன்றத்தின் உறுப்பினர் செயலர் அப்படின்றவர். ஓகேவா. இதோட முக்கியமான நோக்கம் வந்து எஸ்டி முன்னேற்றத்திற்கான ஆலோசனை வந்து வழங்குறாங்க. ஓகேவா. தமிழ்நாடு பழங்குடியினர் ஆன்றோர் மன்றம் 4/9/1961 உருவாக்கப்பட்டது. தலைவர் வந்து எஸ்டி நல அமைச்சர், அதாவது பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் தான் வந்து தலைவராக இருப்பார். இயக்குனர் வந்து மன்றத்தோட உறுப்பினர் செயலர் அப்படின்றவர் இருப்பார். அடுத்ததாக பழங்குடியினருக்கான நல வாரியங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். தமிழ்நாடு புதிரை வண்ணார் நல வாரியம், இது வந்து 2009 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 15/10/2009. மறுசீரமைப்பு பார்த்தீங்கன்னா 3/8/2023. இதோட தலைவர் பார்த்தீங்கன்னா எஸ்டி நலத்துறை அமைச்சர் தான் தலைவராக இருப்பார். அடுத்து தூய்மை பணியாளர் நல வாரியம், இது பார்த்தீங்க அப்படின்னா 11/6/2007 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதே வந்து மறுசீரமைப்பு பார்த்தீங்கன்னா 3/5/2023. இதுக்கும் எஸ்டி நல அமைச்சர் தான் தலைவராக இருப்பார். உறுப்பினர் செயலராக வந்து இயக்குனர் வந்து இருப்பார். ஓகேவா. அடுத்ததாக பழங்குடியினர் நல வாரியம், இது ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டோட பழங்குடியினர் நல வாரியம் 11/6/2007 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதோட மறுசீரமைப்பு 3/5/2023. இதுக்கும் எஸ்டி நலத்துறை அமைச்சர் தான் தலைவராக இருப்பார். அடுத்ததாக நரிக்குறவர் நல வாரியம், இது 2008. ஓகேவா. 27/5/2008 கொண்டு வந்திருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மறுசீரமைப்பு 30/10/2023 கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கும் எஸ்டி நலத்துறை அமைச்சர் தான் இருப்பார். ஓகேவா. எல்லாத்துக்குமே வந்து ஒன்றுமே இல்லை, எல்லாமே வந்து உருவாக்கின தேதியை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அது மட்டும் ரொம்ப முக்கியம். புதிரை வண்ணார் நலவாரியம் 2009, தூய்மை பணியாளர் நலவாரியம் 2007, எஸ்டி மக்களோட நலவாரியம் 2008. ஓகேவா. மூணுத்தையுமே 2023 தான் மறுசீரமைப்பு பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது, ரொம்ப டேட் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதில் ஒரு அம்பேத்கரோட கோட் வந்து சொல்லியிருந்தாங்க, அது எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேவா. எனக்கு தெரிஞ்சு இதை எக்ஸாமில் கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அறிவை தேடி ஓடுங்கள், நாளை வரலாறு உங்களை நிழலாக தேடி ஓடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. இவங்க வந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை ரொம்ப மேலே இடத்துக்கு போயிடும் அப்படின்றதுக்காக தான் இந்த கோட் வந்து அவர் சொல்லியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா. நம்ம வந்து இந்த வீடியோவில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளோட ஆதி திராவிட நலத்துறையோட முக்கியமான ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு முக்கியமான ஒரு பாலிசி நோட்டை வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அது மாதிரி மற்ற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா. கடைசியாக லைக் பண்ணிவிட்டு ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை மட்டும் தட்டி விட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.